அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு ஏற்பாடுகள் பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் சென்னை பனையூரில் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் உள்ளார். லட்சுமணன், விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கிருஷ்ணவேணி, தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு அடுத்த மாதம் 27ஆம் தேதி விக்கிரவாண்டி பகுதியில் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான செயல்பாடுகள் குறித்து தற்போது கட்சியின் பொதுச் செயலாளர் புஷியானந்த் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர்கள், பொறுப்பாளர்கள், மாநில நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக மாநாட்டின் செயல்பாடுகள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூறப்படுகிறது தொடர்பாக தொடர்ந்து நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு வரும் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விக்கிரவாண்டி பகுதியில் உள்ள பி சாலையில் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டமானது சென்னை அடுத்துள்ள பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், இளைஞரணி தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டமானது முழுவதுமே இந்த மாநாட்டின் செயல்பாடுகள் குறித்து தொடர்ந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த முதல் மாநாட்டுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் எவ்வளவு பேரை அழைத்து வர வேண்டும் என்பது குறித்து முக்கிய முடிவுகள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மாநாட்டில் போலீசார் விதித்துள்ள விதிமுறைகளை பின்பற்றி நடப்பதை ஒவ்வொருவரும் அடையாள அட்டை வழங்குவதும் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. மாநாட்டில் பங்கேற்கும் நிர்வாகிகள் மது அருந்தக்கூடாது எனவும் தொண்டர்களை அழைத்து வருவது உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட உள்ளது. குறிப்பாக இந்த மாநாட்டில் பிற மாநிலங்களிலிருந்து கூட நிர்வாகிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் அவர்கள் எந்த முறையில் அழைப்பு வருவது என்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் தொடர்ந்து இதற்கு அணிதாங்கி தொடர்ந்து அதை பாதுகாப்பான முறையில் அழைத்து வர வேண்டும் எனும் ஒரு அடிப்படையில் தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டமானது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர் என்ற நிலையில் 3 நபர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கி 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெறும் என்றும் ஒரு எதிர்பார்ப்பானதே இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்துமே எத்தனை நபர்கள் இந்த மாநாட்டிற்கு அழைத்து வர வேண்டும், அவர்கள் எந்த வகையில், எந்த பேருந்து மூலமா இல்லை எந்த வாகனங்கள் மூலம் அழைத்து வர வேண்டும், அதன் தொடர்ச்சியாக எந்த சாலை வழியாக, அதாவது விக்கிரவாண்டி பகுதியில் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து எந்த பகுதியாக வர வேண்டும் என்பதும் முக்கியமாக ஒவ்வொரு நடவடிக்கைகளும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் நடக்க வேண்டும் என்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கூட கட்சியின் தலைவர் விஜய் தொடர்ந்து கட்சியின் பொதுச் செயலாளர் புஷியானந்துக்கு தொலைபேசி மூலம் இந்த மாநாடு கட்சியின் சார்பாக இதற்கு முன்பாக பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. அதுபோல் பாதுகாப்பான முறையில், சிறப்பான முறையில் இந்த மாநாடு நடைபெற வேண்டும் என்றும் ஒரு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தான் கட்சி நிர்வாகிகளுக்கு இந்த ஆலோசனை கூட்டம் மூலம் தொடர்ந்து ஒரு அறிவுறுத்தலானது வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த மாநாட்டில் பாதுகாப்பான முறையில் பங்கேற்க வேண்டும், அதாவது இந்த மாநாடு எந்த அளவிற்கு மாபெரும் வெற்றியை பெறும் என்றும் குறித்து இந்த முக்கிய நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் புஷியானந்த் தொடர்ந்து ஒரு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி, வரும் அக்டோபர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டி வி சாலையில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் மாநாடு பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் சென்னை பனையூரில் நடைபெற்று வருகிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.